வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். லேவியராகமம் 9ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேலின் ஆசாரியர்கள் தங்களுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கின்றதையும் ஆசரிப்பு கூடாரத்தில் ஆண்டவருடைய மகிமை தோன்றுகின்றதையும் பற்றி நாம் படிக்கின்றோம். பாருங்கள், 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் ஆண்டவருடைய ஆசாரியர்கள் 7 நாட்கள் பிரதிஷ்டை செய்யப்படுகின்றதை குறித்து நாம் வாசிக்கின்றோம். இப்பொழுது 9ஆம் அதிகாரத்தில் 8ஆம் நாளில் மோசே ஆரோனையும் அவனுடைய குமாரரையும் இஸ்ரவேலின் மூப்பர்களையும் ஒன்றாக சேர்க்கின்றார். 2ஆம் வசனத்தில் முதலாவதாக ஆரோன் தனக்காக ஒரு பாவ நிவாரண பலியாக பழுதற்ற ஒரு கன்றுக்குட்டியை பலியிட வேண்டும் என்று கர்த்தர் ஆரோனுக்கு கட்டளையிடுகின்றார். கவனித்து பார்த்தீர்களா? ஆரோன் தன்னுடைய பாவத்திற்காக ஒரு கன்றுக்குட்டியை பலியிட வேண்டும். கொஞ்ச காலத்துக்கு முன்புதான் இதே ஆரோன் பொன்னாலான கன்றுக்குட்டியை உருவாக்கி இஸ்ரவேல் ஜனங்களை விக்கிரகாராதனைக்குள்ளே நடத்தினார். இப்பொழுது ஒரு கன்றுக்குட்டியை தன்னுடைய பாவ நிவாரணத்திற்காக செலுத்துவதன் மூலம் அந்த பாவத்திலிருந்து கழுவி சுத்திகரிக்கப்படுகின்றார். இதற்கு பின்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய மூப்பர்கள் வாயிலாக ஆண்டவருக்கு ஒரு பாவ நிவாரண பலியையும் சர்வாங்க தகன பலியையும் போஜன பலியையும் சமாதான பலியையும் அவர்கள் ஆண்டவருக்கு செலுத்துகின்றார்கள். ஏன் இத்தனை பலிகள்? 6ஆம் வசனம் அதற்கான பதிலை சொல்லுகின்றது. 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அப்பொழுது மோசே, கர்த்தர் கட்டளையிட்ட இந்த காரியத்தை செய்யுங்கள், கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும் என்றான். நண்பர்களே, ஆரோனைப் போல இஸ்ரவேல் ஜனங்களைப் போல புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளும் இன்றைக்கும் ஆண்டவருக்கு பாவ நிவாரண பலியையும் சர்வாங்க தகன பலியையும் மற்ற நன்றி பலிகளையும் ஆண்டவருக்கு செலுத்துகின்றார்கள். அதாவது தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்கிறார்கள், தங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட செயல்கள் எல்லாம் ஏதோ அர்த்தமற்ற சபையில் இல்லாவிட்டால் ஒரு ஜெப கூட்டத்தில் செய்யப்படும் வெறுமையான கிரியைகள் அல்ல. இவைகளெல்லாம் அர்த்தமுள்ள கிரியைகள். ஏன் விசுவாசிகள் இதை செய்கிறார்கள் என்று சொன்னால் தேவனுடைய மகிமையை காணும்படியாக தான். உண்மையான விசுவாசிகள் இப்படிப்பட்ட கிரியைகளை மற்றவர்களுக்கு காண்பிக்கும்படியாக செய்வது கிடையாது. இத்தனை பலிகள் மூலமாக உண்மையாக தேவன் பக்கமாய் வந்து அவருடைய மகிமையை பார்க்க அவர்கள் வாஞ்சிக்கின்றார்கள். இப்பொழுது 6ஆம் வசனத்தில் மோசே கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும் என்று சொல்லும்போது அந்த கர்த்தருடைய மகிமை என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? எபிரேய மொழியில் மகிமை என்ற வார்த்தை கபோத் என்று அழைக்கப்படுகின்றது. எபிரேய மக்கள் இந்த வார்த்தையை எந்த பொருட்கள் கனமாயிருக்கின்றதோ அதை குறிக்கும்படியாக இந்த வார்த்தையை பயன்படுத்தினார்கள். ஆகவே மகிமை என்ற வார்த்தை எந்த பொருளோ எந்த மனிதரோ தகுதி உள்ளதாக இருக்கின்றதோ, அதிக கனம் உள்ளதாக இருக்கின்றதோ அதற்கு இந்த வார்த்தையை பயன்படுத்தினார்கள். ஆகவே கர்த்தருடைய மகிமை என்றால் கர்த்தருடைய கனத்தை, கர்த்தருடைய வல்லமையை, கர்த்தருடைய தகுதியை காண்பிக்கின்றது என்று சொல்லலாம். இப்பொழுது அன்றைக்கு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தம்முடைய கனத்தை, தம்முடைய வலிமையை எப்படி காண்பித்தார்? பாருங்கள், சீனாய் மலையிலே ஆண்டவர் தம்முடைய கனத்தை, மகிமையை காண்பித்த போது மிகுதியான ஒளியை கொண்டும் சத்தமான எக்கால சத்தத்தை கொண்டும் பூமி அதிர்ச்சியை கொண்டும் ஆண்டவர் காண்பித்தார். இந்த மகிமையை கண்ட இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து போய் மோசே மாத்திரம் ஆண்டவரை சந்தித்து விட்டு எங்களுக்கு வந்து சொன்னால் போதும் என்று சொன்னார்கள். இப்பொழுது மறுபடியும் கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும் என்று சொல்லி மோசே
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அறிவிக்கின்றார். அந்த கர்த்தரின் மகிமை இந்த லேவியராகும் 9ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியில் வந்ததை நாம் பார்க்கின்றோம். நீங்கள் 23ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, எல்லா பலிகளையும் அவள் செலுத்தி முடித்த பின்பு மோசேயும் ஆரோனும் ஆண்டவருடைய கூடாரத்துக்குள்ளே போகின்றார்கள். அவர்கள் வெளியே வரும்போது ஜனங்களை ஆசீர்வதிக்கின்றார்கள். அப்பொழுது இந்த தேவ மகிமை எல்லா ஜனங்களுக்கும் காணப்படுகின்றது. ஆனால் இப்பொழுது அந்த மகிமை ஜனங்களுக்கு எப்படி காணப்பட்டது? 24ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, அன்றியும் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியையும் கொழுப்பையும் எரித்து விட்டது என்று நாம் பார்க்கின்றோம். நண்பர்களே, ஒரு அசாதாரணமான அக்கினி ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து வெளியே வந்தது. இந்த அக்கினியை ஆரோனோ வேறு எவரோ ஏற்படுத்தவில்லை. அது மாத்திரமல்ல, இது ஒரு சாதாரண அக்கினியைப் போலவும் தோன்றவில்லை. இது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அக்கினி. இது ஒரு சாதாரண அக்கினியாக இருந்திருக்குமானால் இஸ்ரவேல் ஜனங்கள் அதை சாதாரணமாக எடுத்திருப்பார்கள். ஆனால் 24ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டபோது ஆரவாரித்து முகங்குப்புற விழுந்தார்கள் என்று படிக்கின்றோம். கர்த்தர் தங்களுடைய பலிகளை அக்கினியினால் சுட்டரித்து அங்கீகரித்தபடினாலே அவர்கள் சந்தோஷத்தோடு அவர்கள் மகிழ்ந்தார்கள். கர்த்தர் அவர்களுடைய பலிகளை அக்கினியினால் சுட்டரித்து அங்கீகரித்தபடினாலே அவள் சந்தோஷப்பட்டார்கள். அது மாத்திரமல்லாமல் இந்த கர்த்தருடைய மகிமை அக்கினியானது பார்ப்பதற்கு மிகவும் பிரம்மாண்டமாக இருந்தபடினாலே அவர்கள் முகங்குப்புற விழுந்தார்கள். நண்பர்களே, புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் அந்த நாளில் நாம் அன்றைக்கு இருந்திருந்தால் எப்படி நன்றாக இருந்திருக்கும் என்று யோசிக்க முடியும். இப்படிப்பட்ட காட்சியை பார்ப்பது எவ்வளோ பெரிய பாக்கியம் என்று யோசிக்க முடியும். ஆம், இன்றைக்கு விசுவாசிகள் தேவ மகிமையை காண வாஞ்சையாயிருக்கின்றார்கள். ஆனால் நண்பர்களே, இஸ்ரவேல் அன்றைக்கு கண்ட தேவனுடைய மகிமை முழு மகிமை அல்ல. 2000 வருஷங்களுக்கு முன்பாக பாலஸ்தீனாவில் இருந்த ஜனங்கள் ஆண்டவருடைய முழு மகிமையை கண்டார்கள். அதை இயேசு கிறிஸ்துவில் கண்டார்கள். இதை நாம் சரியாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவில் இருந்த அந்த மகிமையை கண்ட யோவான் இப்படியாக அதை சொல்லுகின்றார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அதாவது அந்த மகிமை பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்று சொல்லுகின்றார். நண்பர்களே, தேவனின் பூரண மகிமை இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் வெளிப்பட்டது. 2000 வருஷங்களுக்கு முன்பதாக இந்த பூமியில் வந்த இயேசுவின் வாழ்க்கையில் அதை அன்றைய சீஷர்கள் கண்டார்கள். அது மாத்திரமல்ல, தேவனுடைய மகிமையை இயேசுவின் சிலுவையிலும் அவர்கள் கண்டார்கள். பாருங்கள், இன்றைக்கு இந்த மகிமை என்ற வார்த்தை என்றால் பெரியது, வல்லமையானது என்றுதான் அர்த்தம் கொடுக்கப்படுகின்றது. உதாரணமாக, ஒரு மகிமையான யுத்த சேனை யார் என்றால் எதிரிகளை போய் முற்றிலும் அழிக்கின்ற அப்படிப்பட்ட இராணுவம்தான் மகிமையான இராணுவம் என்று நாம் யோசிக்கின்றோம். ஆனால் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவோ மகிமையை வேறு விதமாய் காண்பித்தார். அதாவது சிலுவையிலே அவர் தோற்கடிக்கப்பட்டார், சிலுவையிலே மரித்தார். ஆனால் அந்த தோல்வி, அந்த மரணத்தின் மூலமாக
பாதாளத்தை வென்றார். சாத்தானுடைய ஆளுகையை முடிவு கொண்டு வந்தார். பாவத்தின் அதிகாரத்தை முற்றிலும் உடைத்து போட்டார். நண்பர்களே, லேவியராகமம் 9ஆம் அதிகாரத்தில் தேவ மகிமை காணப்பட்ட போது அக்கினியாக அது வந்து ஜனங்கள் கொடுத்திருந்த எல்லா பலிகளையும் எரித்து போட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையிலே வெளிப்பட்ட தேவனுடைய மகிமையானது தேவ பிள்ளைகளுடைய எல்லா எதிரிகளையும் எரித்து போட்டது. அதாவது அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கண்ட தேவ மகிமையை காட்டிலும் மிக பெரிய மகிமையை சிலுவையில் நாம் பார்க்கின்றோம். ஆகவேதான் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, தேவன் இயேசுவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணினார் என்று நாம் பார்க்கின்றோம். இயேசுவின் முகத்தில்தான் அந்த தேவ மகிமையை நாம் காண்கின்றோம். நண்பர்களே, ஒருவேளை அன்றைக்கு பாலஸ்தீனாவில் இல்லாமல் இன்றைக்கு இருக்கின்ற விசுவாசிகளுக்கு ஒரு மகிமையான நாள் காத்து கொண்டிருக்கின்றது. தீத்து 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்று பார்க்கின்றோம். ஆம், ஒரு நாள் இயேசுனுடைய மகிமையை நாம் காணதான் போகின்றோம். அந்த நாள் வரும்போது விசுவாசிகள் ஆரவாரித்து முகங்குப்புற விழுந்து மகிமை என்று சொல்வார்கள். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.